ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் மில்லர் படம் பார்த்தாச்சு. தனுஷ் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எனக்கு பர்சனலாக நிவேதிதா சதீஷ் இவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. தனுஷ் சாருடைய அந்த லுக்கெல்லாம் ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. படத்தில் கதைன்னு பெருசாக இல்லை, எனக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பெரிய டீம், நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அண்ட் டேரக்டரும் வந்து நல்ல படம் கொடுப்பார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம போனால் ஒரு சாதாரண கதையை தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஸ்க்ரீன் ப்ளே போராக இருந்துச்சு. படத்தில் கதையும் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டாக சாப்டர் 1 அந்த டைட்டிலில் ஒரு கதை, சாப்டர் 2 அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னும் போது அந்த கதைக்கும் அந்த தலைப்புக்கும் பெரிய கனெக்ட் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சில இடங்களில் கனெக்ட் இருந்தாலும் அதை நம்மளாக சம்மந்தப்படுத்திக்கணும். அது எப்படி இருக்குன்னா, வேண்டா வெறுப்பா புள்ளையை பெற்றுட்டு காண்டா மிருகம்னு பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி சில இடங்களில் தலைப்புகள் வந்து இருந்துச்சு. டைலாக்ஸும் நிறைய இடங்களில் வந்து, அதுவும் இன்டர்வல் பிளாக் முன்னாடியெல்லாம் அவங்க சொல்கிற டைலாக்கு இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓ, இப்படி சொல்கிறியா அதை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. சில இடங்கள்ல அந்த சீனை வந்து இன்னும் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்காமல் அந்த டைலாக்ஸ் எல்லாம் சாதாரணமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பல இடங்களில் மியூசிக் வந்து அந்த சீனை சொதப்பிச்சு, சில இடங்களில் மியூசிக் வந்து அந்த சீனை எலிவேட் பண்ணி காமிச்சிது. ப்ரொடக்ஷன் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க நல்லா படம் வரணும் அப்படின்றது. அதை நம்ம விஷுவலாக பார்க்கும்போதே தெரியுது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.